ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் கூட மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாசிக்கிற ஒரு நபராக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் உங்களுக்கு கைகூடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை விசுவாசிக்கிற மனிதர்களுக்கு கொடுக்குற ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம், விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கையில் ஏதோ 1-2 காரியங்கள் பலிக்கும் என்று சொல்லவில்லை, 1-2 காரியம் அவங்களுக்கு கைகூடி வரும் என்று சொல்லவில்லை, எல்லாம் அவர்களுக்கு கூடும், அவர்கள் எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பார்கள் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. அதனால தான் பாருங்கள், சங்கீதக்காரன் கூட என்ன சொல்லுகிறார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவருடைய வேதத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை தேடுகிற விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில் எல்லாம் கூடும் என்று சொல்கிறார். அப்போ எல்லாம் கூட வேண்டுமானால் நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே அந்த சம்பவத்தில் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை ஒரு அசுத்த ஆவி தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி கொலை செய்யும்படி பல காரியங்களை செய்கிறது. அவன் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்கிறார் என்றால், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுகிறார். அதாவது ஏதாவது செய்யணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா எங்கள் மேலே மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யுங்க. இது ஒரு வகையில் பார்த்தா அவங்களுடைய வேதனையில் ஆண்டவர்கிட்ட உதவி செய்யுங்கன்னு கேட்குறது போல இருக்கிறது. இப்படி கேட்ட உடனே என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா, ஆண்டவர் எனக்கு உன் மேலே நான் மனதிறங்கிட்டேன், இந்தா நான் உனக்கு சுகம் தர்றேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் தேவன் அப்படி சொல்லவில்லை. தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று அவனிடத்தில் சொல்லுகிறார். அப்போ தன்னை நோக்கி வேதனையில் கூப்பிடுகிற ஒவ்வொரு மனிதரிடத்திலும் தேவன், நீங்கள் உங்களுடைய வேதனையை எப்படி சொன்னீர்கள் என்பதன் அடிப்படையில் தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை விடுதலையும் கொடுக்கறதில்ல. அதற்கு மாறாக நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கிறார். இந்த நாளில் கூட நீங்கள் உங்கள் வேதனையின் அடிப்படையில் ஜெபித்து கொண்டு தேவன் எனக்கு பதில் தருவார் என்று சொல்லி கொண்டிருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்களிடத்தில் ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியம், நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படி விசுவாசிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.